இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மே மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல மறைந்து சஞ்சாரம் செஞ்சாலுமே தன்னுடைய பாக்கிய பார்வையா லாபஸ்தானத்தையும், தன்னுடைய சமசப்தம பார்வையா பாக்கியஸ்தானத்தையும், பஞ்சம பார்வையா களத்திரஸ்தானத்தையும் பாக்குறது விசேஷம். 10க்குரிய குரு பகவான் 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பாக்குறது விசேஷம். ஆனாலுமே இப்ப உங்களுக்கு விரய சனி நடந்துட்டு இருக்கிறதுனால, லாபாதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால வரவு இருந்தாலுமே தேவையில்லாத செலவுகளையும் ஏற்படுத்தும்ங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்க பாருங்க. குரு பகவானுடைய பார்வை உங்க பாக்கியஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்துல உங்க ராசியிலேயே ராகுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால முடிவெடுக்கும் சமயத்துல கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல பெரியவங்க கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்க ராசியில செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கோபம், ஆக்ரோஷம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்க பாருங்க. தனக்குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்து அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது நிதானம் தேவைப்படும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஏன்னா சூரியனும் அங்க 2ஆம் பாவகத்துல இணைந்து இருக்கார். 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அஷ்டமாதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்ப விஷயத்துல விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. தனத்தை கையாளும் விதத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. உங்க பணத்தை யார நம்பியும் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. வாக்கு சார்ந்த விஷயங்கள்லயும் கவனம், நிதானம் தேவைப்படும். எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாம எங்கேயும் வாக்கு கொடுக்க மாட்டுக்காதீங்க. வாக்கு கொடுத்தா சில நேரங்கள்ல அதை காப்பாற்ற முடியாம போகலாம். முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், உபஜயஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி குரு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, பயணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதுவும் வரும் மே 19ஆம் தேதி உங்க முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதுவும் 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் வரும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்க முயற்சி ஸ்தானத்துல வந்தமரும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் செய்யலாம், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், என்னால முடியுங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும். வரும் மே 19ஆம் தேதிக்கு பிறகு வீடு, வண்டி, வாகனங்கள், இடம், பூமி, மனை இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து சேர்க்கைங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த காலமா ஒரு இடம் வாங்கணும், ஒரு மனை வாங்கணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு கட்டணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு மாத பிற்பகுதியில நிச்சயமா உங்க முயற்சிகள் பலிதமாகும். உங்க ஆசைகள் நிறைவேறும். உங்க தேவைகள் பூர்த்தியாகும். அதே மாதிரி விவசாயத்திலையும் பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில விவசாயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். விளைச்சல் அதிகரிக்கும். சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் வரும் மே 10ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். வரும் மே 10ஆம் தேதிக்கு பிறகு தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல புதன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் உங்களுக்கு பெருகும். தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும். தாயோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தாயோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள், பிரிந்தவங்க ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் வரும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும். அதே மாதிரி இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் வேலை சார்ந்த இடமாற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்காக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய மீனராசி அன்பர்களுக்கு திருமணத்துல தடை தாமதத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஆனா இப்போ குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா கேதுவை பார்க்கும் காரணத்தினால திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல மீனராசி அன்பர்களுக்கு கைகூடி வரும். வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும்.
அதே மாதிரி கூட்டு தொழில பிரச்சனைகள் இருந்தது, கூட்டாளிகளோட பார்ட்னர்ஷிப் வகையில தொந்தரவுகள் இருந்தது, மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையினால சரியாகும். சமுதாயத்துல உங்க பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கூடும். அரசாங்க உத்தியோகம் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அரசு தேர்வுக்காக முயற்சி செய்து அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல வரும் மே 19ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் திரும்ப வரலாம். ஒரு சிலருக்கு யார்கிட்டயாவது கொடுத்திருப்பீங்க, அந்த பணம் திரும்ப வராம லாக் ஆகி இருக்கலாம். அந்த கொடுத்த பணம் எல்லாம் மீண்டும் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு. கடந்த காலகட்டங்கள்ல பாக்கியஸ்தானத்தின் மீது சனி பகவானுடைய பார்வைப்பட்டு பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்களை உண்டாக்கி இருக்கும். தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அது எல்லாமே குரு பகவானுடைய பார்வையினால இப்ப சரியாக போகுது. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தந்தையோட நல்ல இணக்கம் உண்டாகும். தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும். கடந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க முடியாம இருந்த பாக்கியங்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல அனுபவிப்பீங்க. திருமண பாக்கியமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், தொழில் பாக்கியமா இருக்கட்டும், இது மாதிரி சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுப்பார். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று அங்கேயே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க சுய முயற்சியினால தொழில்ல முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உங்க சுய முயற்சியினால ஒரு சிலர் தொழில் வகையில சில மாற்றங்களை எல்லாம் செய்வீங்க. தொழிலுக்காக உங்க பிசினஸ் வைஸ் நீங்க வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். பயணங்கள் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஆனாலுமே தொழில் வகையில ஒரு சில நேரங்கள்ல அவசர தன்மை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த அவசர தன்மையை கைவிடுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. நல்ல பணியாட்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைப்பாங்க. லாபாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால லாபங்கள் இருந்தாலுமே தேவையில்லாத விரய செலவுகள் இருக்கும். அதனால விரய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. 12ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல தர்ம செலவுகள் நிறைய செய்வீங்க. நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நினைத்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்களோ, இன்ப சுற்றுலா இதெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, உங்க ராசி அதிபதி குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல மறையும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறதுனால முன்னேற்றகரமான பலன்கள் காண முடியும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.